ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் ரவா லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கலாமா? ரவா நான் ஒயிட் ரவா நல்லா வறுத்துட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ரவா லட்டுக்காக. இப்போ இந்த ரவா ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ரவா. இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். சுகர் 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இந்த சுகர் நல்ல பாரிஸ் சுகர் நான் பவுடர் பண்ணிட்டு வரேன். சுகர் நல்லா பவுடர் பண்ணிட்டு நான் இது 1 டம்ளர் தான். இது போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக ஜாதிக்காய் போட்டுக்கலாம் ஸ்மெல்லுக்காக. ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சுகர் அப்புறம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை பாதாம் இருக்குது, பிஸ்தா, அப்புறம் கேஷ்யூ, வாட்டர்மெலன் சீட்ஸ் இருக்குது, அப்புறமா பம்ப்கின் சீட்ஸ் இருக்குது. எல்லாமே இது ட்ரை கிரேப்ஸ் கோல்டன் கிரேப்ஸ் இருக்குது, அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் இருக்குது. இது நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். இது போட்டுக்கலாம். இது கூட சீரக மிட்டாய், இது போட்டால் ரவா லட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன், 2, 3, 4 போதும் உங்களுக்கு. அப்படி பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 போதும். இந்த நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை வச்சுக்கலாம். இதுக்கு ப்ரொசீஜர் இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்கட் கோகனட் இருக்கு இல்லையா, அது கூட வறுத்தி போடுவாங்க. எனக்கு அது பிடிக்காது, அப்படி நான் போடல. அது நீங்கள் போட்டுக்கலாம். நான் எல்லாம் உருண்டை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரவா லட்டு ரெடி. நான் சுகர் 1 டம்ளர் தானே போட்டிருக்கேன். அது பாரிஸ் சுகர், ரொம்ப ஸ்வீட் இருக்கும்னால சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் இதில் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஸ்வீட் கொடுக்கும், அதனால கம்மியாக இருக்குது. கரெக்டாக இருக்கும் இப்படி போட்டால். இதே கணக்கில் நீங்கள் போடுங்க, நான் சொன்ன கணக்கில். Thank you for watching. Take care. God bless you. Subscribe பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க.